கோவையில் பூட்டி கிடக்கும் வீடுகளை குறிவைத்து கொள்ளையடித்து வந்த பலே கொள்ளையனை தனிப்படை போலீசார் கட்டம் கட்டி தூக்கி உள்ளனர். கோவை மக்களின் உறக்கத்தை கெடுத்து வந்த கொள்ளையன் போலீசில் சிக்கியது எப்படி? மங்கி குல்லா அணிந்து கோவை மக்களை அச்சுறுத்தி வந்த பலே கொள்ளையன் போலீசாரின் கவனத்தை நேக்காக திசை திருப்பி நேர்த்தியாக கொள்ளையடிக்கும் சம்பவம். குடியிருப்பு வாசிகளை அலறவிட்ட மங்கி குல்லா கொள்ளையனும் மறைந்திருந்து மடக்கி பிடித்த சம்பவமும் நடந்தது என்ன? கோவை குனியமுத்தூரை அடுத்த புதூர் பகுதியை சேர்ந்தவர் சாமுவேல். இவர் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் தன்னுடைய வீட்டில் இருந்த 5 சவரன் தங்கச்சங்கிலி, 3 சவரன் வளையல் உள்ளிட்ட 10 சவரன் நகைகளையும் 5000 ரூபாய் ரொக்க பணத்தையும் மர்ம நபர் கொள்ளையடித்து சென்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை தொடங்கினர். வீட்டின் அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது முகமுடி அணிந்த மர்ம நபர் ஒருவர் சாமுவேல் வீட்டில் கைவரிசை காட்டியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. முகமுடி அணிந்த நபர் வீட்டை நோட்டமிட்டு செல்வதும் அங்கும் இங்குமாக நடந்து செல்வதும் சிசிடிவியில் தெளிவாக பதிவாகி இருந்தது. மேலும் சாமுவேலின் அக்கம் பக்கத்து வீடுகளிலும் அதே மர்ம நபர் கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்தது. சம்பவத்தில் ஈடுபட்டவர் யார், எங்கிருந்து வந்தார் என்ற கோணத்தில் விசாரணை தீவிரமெடுக்க அதில் சென்னையை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவரை போலீசார் தனிப்படை அமைத்து கைது செய்தனர். சென்னையை சேர்ந்த இவர் கோவை கணபதி பகுதியில் தங்கி ஆட்கள் இல்லாத வீடுகளை குறிவைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து வந்துள்ளார். கொள்ளையடித்த நகைகளை அடகு கடையில் வைத்தும் கள்ளச்சந்தையில் கைமாற்றியும் கல்லா கட்டி வந்துள்ளார். கொள்ளையடித்த பணம் மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய மங்கி குல்லா உள்ளிட்டவற்றை கைப்பற்றிய போலீசார் பலே கொள்ளையன் முத்துவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மக்களை அச்சுறுத்தி வந்த முகமுடி கொள்ளையன் போலீசாரிடம் சிக்கியிருப்பது குடியிருப்பு வாசிகளை நிம்மதி அடைய வைத்துள்ளது.